ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி நம்ம அறுசுவையா முதல்ல கோதுமை மாவு வச்சுக்கிட்டு பாஸ்தா எப்படி வீட்டிலையே செய்யலாங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. கோதுமை பாஸ்தா செய்வதற்கு தேவையான பொருட்கள்: டொமேட்டோ கெச்சப் 1 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், அதோட சில்லி சாஸ் 1 டீஸ்பூன், அதோட ஒரு பெரிய வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளஸ் 2 தக்காளி நல்லா மிக்சியில் சாஃப்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதோட 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி பிசைஞ்சு வச்சுக்க போகிறோம். பாருங்க, மாவு கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இந்த பதத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கோங்க. மாவு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம சப்பாத்திக்கு எப்படி உருண்டை எடுப்போமோ அந்த அளவு உருண்டை எடுத்துக்கோங்க. நல்லா ரவுண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இதே மாதிரி எல்லா மாவும் உருண்டை எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்ததாக நாம் எப்படி எப்போவுமே சப்பாத்தி தட்டுவோமோ அதே மாதிரி தட்டி வச்சுக்கிறோம். ஆனால் இது கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ரொம்ப மெல்லிஸாக தட்ட வேணாம். ஷேப் பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை, எந்த ஷேப்பில் வேணாலும் இருக்கட்டும். பாருங்கள், இந்த அளவு இருந்தாலே போதுங்க. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது. உங்ககிட்ட இருக்கிற ஏதாச்சும் ஒரு பாட்டிலோட மூடி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி விட்டுட்டே இருங்க. கேப் எதுவுமே விடாமல் ஃபுல்லாக இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கார்னரில் இருந்து இழுத்தீங்கன்னா இது குட்டி குட்டி பீசஸாக நீட்டாக கட் ஆகி வந்துருங்க. பார்த்தீங்களா இவ்வளோ நீட்டாக வருதுன்ட்டு. மிச்சம் இருக்கிற மாவு உருண்டை பண்ணி மறுபடியும் நீங்கள் இதே மாதிரி சப்பாத்தி தட்டி சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள் எடுத்துக்கோங்க. அதை மடித்து விட்டு இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதை இப்படி அமைக்கி விட்டுருங்க. பார்த்தீங்களா, பாஸ்தா ஷேப்பில் ரெடி ஆயிடுச்சு. இதுதான் நம்ம ரெடி பண்ணி வைக்க போகிறோம் பாஸ்தா. இதே மாதிரி எல்லாமே நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். ரொம்ப மெல்லிஸாக தட்டுனீங்கன்னா இந்த மாதிரி வராது. ப்ளஸ் ரொம்ப திக்காக நீங்கள் தட்டுனீங்கன்னா வேகாது. ஸோ மீடியம் சைஸில் நீங்கள் சப்பாத்தி மாவு தட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இன்னொரு ஷேப் சொல்கிறேன். இந்த மாதிரி நம்ம லைட்டாக மடித்து விட்டு 2 கார்னர்ஸும் சேர்த்தாலே போதுங்க. இதே மாதிரி ஒரு செட் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். பாஸ்தா கடையில் வாங்குறத விட நாம் வீட்டில் இந்த மாதிரி கோதுமையில் செஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்பவும் டேஸ்டாக இருக்கும். ப்ளஸ் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்குங்க. இதே மாதிரி எல்லா மாவுலையும் நாம் பாஸ்தா ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 3 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவு உப்பு, அதோட 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். நாம் இந்த மாதிரி எதுக்கு பண்ணுறோன்னா, பாஸ்தா நாம் செஞ்சுருக்கிறது கோதுமையில். ஸோ அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுனால இப்படி செய்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் தண்ணியில் எண்ணெயும் உப்பும் போட்டே ஆகணுங்க. பாஸ்தா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பேனில் ஒட்டாத மாதிரி பார்த்துக்கோங்க. $15 மினிட்ஸ் இந்த மாதிரி ஃபுல் ஃப்ளேமில் வைங்க. பாஸ்தா சூப்பராக ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கோதுமை மாவு நம்ம மடித்து விட்டது மேலே வந்துருச்சுனாலே நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள் ஒவ்வொன்றா எப்படி மேலே வருதுன்னு. வெளியே பேக்கெட்டாக நம்ம காசு கொடுத்து
பாஸ்தா வாங்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. வீட்டில் ஒரே ஒரு கப் கோதுமை மாவு இருந்தாலே போதுங்க. இந்த மாதிரி சுவையான பாஸ்தா நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்றலாம். இதை நாம வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகா வீட்டிலேயே ரெடி பண்ணிட்டோம் பாருங்க. அடுத்ததா ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நாம கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறோம். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறமா ஆனதுக்கு அப்புறமா நாம அரைச்சி வச்சிருக்கிற 2 தக்காளி சேர்த்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளியோட பச்சை வாசம் போற வரைக்கும் வதங்கட்டும். அடுத்ததா 2 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறோம். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததா நம்ம மசாலாஸ் எல்லாம் சேர்த்துக்கிறோம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 3மே சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட சாசஸ் டொமேட்டோ கெச்சப் 1 டேபிள் ஸ்பூன், சில்லி சாஸ் 1/2 டேபிள் ஸ்பூன். இன்கேஸ் உங்கள்கிட்ட சில்லி சாஸ் இல்லைன்னா நீங்கள் மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூனாக சேர்த்துக்கலாம். சில்லி சாஸ் அண்ட் டொமேட்டோ சாஸோட ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா பாதி டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நாம் மாவு பிசைகிறப்ப உப்பு சேர்த்துருக்கோம். அதோட பாஸ்தா வேகிறப்ப நாம் தண்ணிலையும் உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி வதங்குறப்ப வேணும்னா தேவைப்பட்டா மட்டுமே நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. கொதிச்சு நல்லா திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா நாம் வடிகட்டி வச்சுருக்கிற பாஸ்தா சேர்த்துக்கிறோம். லைட்டாக பெரட்டி விட்டாலே போதுங்க, சூப்பராக ரெடி ஆயிரும். நாம் வெளியே வாங்குற பாஸ்தாக்கும் வீட்டில் செய்கிறதுக்கும் டபுள் த டைம் ஆகும். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. ஃபைனலாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறோம். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தோன்னா குட்டீஸ் எல்லாம் ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், எம்மியான பாஸ்தா ரெடி ஆயாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Thank you, my dear friends.